பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் ஸ்தோத்திரங்களும் ஏறெடுக்கிறேன். கர்த்தர் அளவில்லாமல் உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. வேதத்தில் உள்ள சில காரியங்கள் தேவன் நமக்கு திட்டமாக தெளிவாக அதை சொல்லுவார். அதன்படி நடந்தால் நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். நாட்கள் பொல்லாதது, காலத்தை நீ பிரயோஜனப்படுத்திக் கொள் அப்படின்னு எபேசியர் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அழகாக இருக்கும். அந்த நாட்கள் பொல்லாதது என்று சொன்னால் நம்மளை சுற்றி பார்த்தினா நிறைய காரியத்தை நம்ம இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த மாதத்தில் முழுமையாக பார்க்கும்போது 23ஆம் தேதி வரைக்கும் அந்த நாட்கள் அந்த தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தை கொடுத்து நம்ம யோசிக்கிற இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொல்லாத காரியங்கள் நேரிட்ட ஏராளமான பேச்சுகள் நேரிட்டதெல்லாம் அப்படியே சாந்தமாக மாறிக்கொண்டு போகுது. அது மாறி ஒரு சில நாட்களிலே மறுபடியும் மே மாதத்துல தெரியாத ஸ்டெப் ஸ்டெப்பா ஒரு பிரச்சனை போய் கொண்டு இருக்குது. அதுக்கு தான் நான் கடந்த நாட்களில் சொன்னேன், தேசத்துக்காக ஜெபிப்பவர்கள் யார் என்று கேட்டேன். தேசத்துக்காக ஜெபிப்பவர் யாரு, உன் பகுதிக்காக ஜெபம் பண்றது யாரு, உன்னுடைய இடத்தை சுற்றி இருக்கிறவர்களுக்காக யார் ஜெபம் பண்ணுவார் என்று தன்னைத்தானே ஒரு கேள்விகள் கடவுள் என்ன கேட்ட நிமித்தமாக உங்களை நினைக்கும்படி இதை சொல்றேன். நாட்கள் பொல்லாதது, காலத்தை நீ பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த காலத்தில் வாழப்படும் என்னெல்லாம் பண்ணணும், தேவன் நமக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. இந்த எபேசியர் புத்தகத்தை 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படித்து 22 படிக்க வச்சுன்னா கனவு மனைவியை கொடுத்து அவ்வளோ ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கு. ஒரு திருமணத்துக்காக அங்கீகரித்து பேச ஆரம்பித்தா இந்த வசனத்தை அப்படியே பேசுவாங்க. ஏன் அப்படி பேசுவாங்கன்னு சொன்னால் மனைவிக்கும் கணவருக்கும் கடவுளுக்கும் என்ன கனெக்ஷன்ன்றதை கிளியராக இருக்கும். அப்போது இந்த நாட்கள் எப்படியா இருக்குதுன்னா பொல்லாததாக இருக்குது. அப்போது அந்த நாட்களை எப்படி சரி பண்ண முடியும்? ஒன்று, வேத வசனம் நல்ல முழங்கால். 3வது, விசுவாசம் என்ற நம்பிக்கையோடு நம்ம ஜெபித்தால் இந்த நாட்களை நம்ம சரி பண்ணி கடந்து பயணிக்க முடியுமே தவிர வேற எதனாலும் போயிட்டு பலத்தினாலும் பலக்கரத்தினாலும் சகாரியா புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனப்படி பலத்தினாலும் பலக்கரத்தினாலும் எந்த காரியமும் நடக்காது. பரிசுத்த ஆவியானவர் உதவி இருந்தால் தான் முடியும். அப்போ அந்த உதவி நாடி போகும்போது இந்த மறைப்பொருளை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பிரசங்கியில் அழகாக இருக்குங்க. சாலமோன் எழுதப்பட்டதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல தவறுகளை சுட்டி காட்ட முடியும். நான் கடந்த நாட்களில் கூட சாலமோனை கொடுத்து நாணத்துக்காக பிரசங்கித்தேன் இல்லையா? 1 ராஜாக்கள் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தை பற்றி நான் நாணத்துக்காக ஸ்தோத்திர பலிகளை இட்டு தேவன்கிட்ட கேட்ட நாணத்துக்கு எடுத்து ஐஸ்வர்யத்தையும் மகிமை கொடுத்து அந்த தேசத்தை நடத்தினார் ஆண்டவர். அதே சாலமோனை அடுத்த 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தை பேசப்படும் போது சாலமோனுக்கும் தாவீதுக்குரிய தொடர்பை நான் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து காரணம் தெரியுமா? ஒரு மகனாக நம்மளை ஒரு மகனை தேர்ந்தெடுத்து அவனை ஒழுங்குபடுத்தி நடத்துகிற விதத்தில் பார்க்கும்போது அந்த காலத்தில் அவன் பருவ காலத்தில் அவனை கேட்டுக்கொண்டதெல்லாம் தகப்பனாந்து செய்யப்பட்ட தாவீது அவனுக்காக கேட்கப்பட்டு 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனப்படி வெள்ளியும் பொன்னும் கணக்கில் எழுந்து காரியத்தை நடத்து என்று சொல்லி கொடுத்த தேவன் தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டு சாலமோன் அப்படியே நடந்து வந்தார். அப்போ 4 திசையில் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவன் அல்லவான்ட்டு 18ஆம் வசனம் சொல்றார். இதெல்லாம் 1 தீமோத்தேயு அங்கே 1 நாளாகத்தில் 22ஆம் அதிகாரத்தை 18 16 18 வரைக்கும் இவ்வளோ காரியங்கள் இருக்கும். இப்படிப்பட்ட சாலமோன் ஏன் இப்படி எழுதினார்? இப்போ யோசிச்சு பாருங்க, எப்படி எழுதியிருப்பாரு? நீங்கள் நீதிமொழி புத்தகம் பார்த்தாலும் சரி, பிரசங்கி படித்தாலும் சரி, உன்னத பாட்டு படித்தாலும் சரி, சாலமோனை கொடுத்து ஸ்டெப்பாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தா சினிமா படத்தை பார்க்கல, நான் பார்க்கறதில்ல சிலர்லாம் சொல்லுவாங்க, சினிமா படம் நான் பார்க்க மாட்டேன், ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டு போயிருப்பார். நல்ல ஒரு விஷயம் பார்த்துங்க. இந்த உலகத்தில் தேவன் நம்மளை பிரித்தெடுக்கப்பட்டு நம்ம அழைக்கப்படுற அழைப்பின்படி நம்ம ஓடிக்கொண்டிருக்கப்படும் போது பார்க்கல என்று சொல்வதை காட்டியும் அதுலேருந்து நான் வந்தேன் என்று சொல்லலாம். பார்க்கலன்றதெல்லாம் அது பொய் தான். மனதில் நல்ல ஆசைகள் இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா என்னுடைய பேர பிள்ளை இருந்துச்சுன்னா அந்த ஒரு சில பாடல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பழைய பாடல் இருக்குது வரீங்களா, அதில் மாற்றமே கிடையாது. ரொம்ப பழைய பாடலாம் பார்த்தீங்கன்னா என்எஸ்கே காலகட்டத்தில் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளைகளுக்கு ஏற்றதாக இருக்கும், கல்விக்கு ஏற்ற பாடலாக இருக்கும், குடும்பத்துக்கு ஏற்ற பாடலாக இப்போ இவருடைய பாடலில் சில பிள்ளைங்க இடத்துல சில இடத்துல பார்வத்தில் கூட நின்று கேட்கும் போது பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லுவோம் இது. ஏன்னா மனதுக்கு அவ்வளோ தெளிவாக அது போய் சேரும். அதனால் அது பைபிள் இல்லை, பைபிளில் இருக்க உன்னத பாட்டை நீ எடுத்து வச்சு இன்னைக்கு எழுதப்பட்ட பாடல், குறிப்பாக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட அத்தனை பாடலும் உன்னத பாட்டு பிரித்து வச்சிங்கன்னா அத்தனையே இருக்கும். இன்னைக்கு எத்தனையோ நாணிகள் உண்டு, அத்தனை நாணிகளும் வேதத்தை படிக்காதவங்க கிடையாது, எல்லாம் படித்தவங்க தான். என்ன ஆகணும், இன்டைரக்டாக கொண்டு போய் வைக்க மாட்டாங்க. ஏன் வேணா இதில் பரிசுத்தம் வேணும், அந்த பரிசுத்தம் அவங்கக்கிட்ட இருக்காது. அந்த பரிசுத்துக்கு என்ன பண்ண முடியும்?
இன்னைக்கு பலர் பாடலை கொடுத்து பலரை பற்றி ஒரு சாட்சி சொல்லுவாங்க. இவர் இந்த காலகட்டத்தில் இப்படி பாடின, இளையராஜா இப்படி இருந்தார், அப்படி இருந்தார், அப்படி இப்படி நிறைய பாடல் பாடல்களை பற்றி பேசுவாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் நானும் வகுந்தது ஏதோ ஒரு இடத்த பார்ப்பாங்க, ஏதோ ஒரு இடத்துல சொல்லுவாங்க. அவரை கொடுத்து இன்னைக்கு சொல்லப்பட்ட ஒருவரை சொல்கிறேன் இல்லையா, அதில் ஒரு பலரை பார்த்தீங்கன்னா இவர் சில ஐயருங்க சொல்லுவாங்க, ஐயா இவர் நம்ம சபைக்கு தான் அவர் பருவ காலத்தில் வந்திருந்தார், எங்கள் ஆட்சி சர்ச்சைக்கு தான் இவர் வந்திருக்கும் போது பாடல் படி அவர் ஒரு சிறப்பாக கொடுப்பா, அந்த சின்ன காணிக்கை கொண்டு போய் தன் குடும்பத்தை பராமரிக்கிற காலங்கள் உண்டுன்னு. அப்போ காலங்கள் நினைக்கணும். அப்போது முன்னெடுப்பதும் பின்னெடுப்பதும் கர்த்தருக்கு தெரியும் இல்லையா. அப்போ நடக்கிற வழியை பார்த்து ஏசாயால சொல்கிற 52ஆம் அதிகாரம் 12 சொல்லி, நீ நடந்து போகும்போது உனக்கு முன்பாக போவே, நீ கடந்து பயணித்து கொண்டு உன் பின்னாடி இருந்து உன்னை காப்பான்றாரு. அப்போ இந்த காலத்தில் நம்ம ஜனங்களை எப்படி காக்கணும் தேவன் ஒரு திட்டங்கள் வைத்திருப்பாரு. ஆனால் நமக்கு சொல்லி கொடுக்கும்போது திட்டத்தின்படி நம்ம கடந்து பயணிக்கிறோமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அதை தான் பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துலேருந்து படித்தேன்னு சொன்னால், இந்த காலத்தை கொடுத்து அழகாக அவர் நினைக்காரு. பிறக்க ஒரு காலம் உண்டு, நல்லா இருக்கும் பைபிள்லாம் இல்லை. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, பிடுங்க ஒரு காலம் உண்டு. அதாவது அங்கே பார்த்தோன்னா விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு என்று இப்படி சொல்லிக்கின்னு அங்கே பார்த்தோன்னா அந்த பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தை துவக்கி 8ஆம் வசனம் வரைக்கும் அழகாக இருக்கும் படிக்கவே. ஏன் அந்த அழகை அங்கே கொண்டு வரான்னு பார்த்தோன்னா, எல்லாத்துக்கும் ஒரு காலம்ன்ற, வீடு கட்ட ஒரு காலம், இடிக்க ஒரு காலம் இருக்கும். அப்போது ஒரு காலத்தை கொடுத்து வேதத்தில் திட்டவட்டமாக சொல்லி 8ஆம் வசனத்தை முடிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அது அந்த நேசிப்பை பற்றி பேசியிருப்பார், ரொம்ப அழகாக இருக்கும். அதை எழுதப்பட்டவர்கள் எப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நான் படிக்கிறேன் பாருங்கள், ஒரு சில வசனம் உங்களை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்போ படிக்கிற வசனங்கள் எப்படி இருக்குன்னா, திட்டவட்டமாக நம்ம தெளிவுபடுத்தணும். சில விஷயங்கள்லாம் எப்படி தெளிவுபடுத்தினா, அந்த நேசிப்பை பற்றி இருக்கும். நான் படிக்கிற மாதிரி, நேசிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, புத்தி சொல்ல ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. நல்லா பாருங்க, நேசிக்க ஒரு காலம் உண்டா. ரொம்ப நேசிப்போம் இல்லையா, நம்முடைய அண்ணனையாவது நம்முடைய தம்பியாவது நம்ம நேசிப்போம். அந்த நேசிப்புலேருந்து அவங்க தடுமாறுவாங்க சில காலகட்டத்தில். எப்படின்னா, ஒரே தாய் வயத்தில் பிறந்த பிள்ளைகள் 4 பேரோ 5 பேரோ 10 பேரோ, நாங்கள்லாம் பார்த்தா 14 பேர், 2 பேர் கிடையாது. என் தாய் வயத்தில் பிறந்து நாங்கள் 14 பேர் பிறந்தோம். அது 4 பேர் தான் நாங்கள் இருந்தோம். கண்ணுக்கு தெரிஞ்சு இப்போது சமயத்தில் ஒரு மகன் ஒரு தம்பி இறந்து போயிட்டான்னு வச்சுங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஒரு காலகட்டத்தில் நேசிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு. அப்போ என்னன்னா, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. அப்போ நேசிக்கிற காலம் எப்படி இருந்ததுன்னா, குடும்ப ஆசீர்வாதம் நல்லா பெருகிறது. ஒருத்தருக்கு நேசிப்போம் இல்லையா. இன்னைக்கு என் தம்பி வரான்னு சொன்னால் தம்பி வந்து கொண்டு இருக்கலாம், தம்பியை பாருப்பா அவனை சாப்பிட்டானா இல்லையான்னு சொல்லுவாங்க அம்மா அந்த பக்கம் நின்றுங்கன்னு. அந்த பக்கம் தான் அண்ணன் சொல்லுவான், எங்கே போயிட்டு வரேன்னு கேட்பான். இத்தனை கேள்விக்கும் பதில் ஒரே ஒரு ஆளுக்கு இத்தனை கேள்வி வரும். குடும்பத்திலேருந்து பலர் எழும்பி கடந்து வந்தாங்கன்னா அத்தனை பேரும் வீட்டில் இருக்கிறவங்க கேட்குற கேள்விகள் வந்தவுடன் உட்கார்ற வரைக்கும் எங்கே போனேன் எங்கே வந்தேன்னு கேட்குற ஒரு காலங்கள். இப்போல்லாம் அந்த காலம் கிடையாது. அதுதான் இங்கே சொல்கிறாரு அந்த பிரசங்கியில் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இது 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிக்கும்போது, நேசிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, அப்போ சமாதானம் பண்ண ஒரு காலம் இருக்கு இல்லையா. எல்லா காலம் உண்டு சொல்லிட்டு வருத்தப்படுகிற பேசப்படுவதனால் அதனால் பலன் என்ன, இவ்வளோ சொல்லிட்டு சொல்கிறார் ஆண்டவர். இதற்காக வருத்தப்படுறதுல என்ன இருக்குது. இன்றைக்கி எங்க பார்த்தீங்கன்னா என் சகோதரனுக்கு ஃபோன் அடித்தேன். அவனு ஒரு காரியத்தை கொடுத்து ரொம்ப கவலைப்பட்டு அழுதம்னு சொன்னால், அது அப்படி இருக்காதப்பா, கடவுள் பார்த்து கொள்ளுவார். இன்றைக்கி என்ன பண்ணேன், நீ பிரசங்கம் பண்ணுறதை கேட்க போனேன். எங்கேன்னா இப்படி தபை இல்லையா. அப்போது இயேசு கிறிஸ்து ஜெபாலயம்னு சொல்லி சென்னை வட சென்னையில் பார்த்தீங்கன்னா வேசார்படியில் இருக்குது. ஐயா அருமையான ஐயா, எங்கள் ஐயா அவர் பார்த்தீங்கன்னா அநேக காலத்துக்கு கொடுத்து, நான் இப்போ சமயத்து 2 நாளைக்கு முன்னாடி நான் சென்னைக்கு போயிருந்தேன். அவர் என்ன அப்பவும் அவர் அவ்வளோ ஜன கோட்டையில் கூட என் பேரை சொல்கிறாருன்னு சொன்னால், அந்த நேசிக்கிற எண்ணங்கள் அப்படியே இருக்குது. அதுதான் உண்மை, அதில் மாற்றலாம் முடியாதுங்க. எத்தனை பேர் பழகிறான், எத்தனை பேர் வழங்குறான், அத்தனை பேரும் பார்க்கும் போது எதிர்பட்டால் தான் வணக்கம். இங்கே அப்படி கிடையாதுங்க. எந்த மூலையில் தன்னுடைய ஞானஸ்தானம் கொடுத்த பிள்ளைகள் நல்லா தெரிஞ்சிங்க, ஞானஸ்தானம் கொடுத்த பிள்ளை ஒரு குடும்பத்தை பற்றி நேசித்தவர். என் குடும்பத்தை பார்த்தோன்னா 98லாம் 97 பட்ட பாடுக்கும் போது ஒரு நாளைக்கு 10 முறையாவது வீட்டு மேலே ஏறி விடுவார். அந்த கோட்டஸில் ஓடியாந்து என்ன பண்ணுவார், ஜெபம் பண்ணுவார். இந்த பிள்ளை இப்படி இருக்கணும், அந்த பிள்ளை இருக்கணும், நீங்களாம் சபைக்கு வந்து சொல்லி கொண்டு இருந்தவர். இன்றைக்கி 4 பேரும் ஒரு வகையில் மாறி கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னேறப்படும் போது சரி, கீழே விழப்படும் சரி, ஓடியாந்து என்ன பண்ணுவார், கரம் பிடிச்சி தூக்கி விடுவார். இது அவருடைய நேசிப்பு பேச்சு தான். அதாவது வெள்ளியும் கொடுக்குறான் பொண்ணை கொடுக்குறான்றதை நேசிக்கூடாதுங்க. அந்த வார்த்தைகள் சமாதானத்துக்குரிய ஒரு வார்த்தை சொல்லப்படணும்னா அந்த நேசிக்க வைக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அநேக காலத்தை கொடுத்து பார்க்கும்போது என் தம்பிக்கிட்ட சொன்னேன், நீ எப்போ இன்னைக்கு நைட் பிரேயர் நடக்கும், நீ கடந்து போய் அங்கே உட்காரு
அவர் கடைசியாக உன்னை பார்த்தானா கண்டிப்பாக உன் கிட்ட வருவார். போகும்போது நீ சொல்லு, அண்ணன் அமிச்சுன்னு சொல்லு, இல்லைன்னா ஜெபம் பண்ணிக்க. அவர் உன்னை பார்த்த உடனே நல்லா தெரியும் என் தம்பி, ஒரே தெரு தான் நாங்கள். அப்போது அது அவன் போல இல்லை, நான் ஒரு சபைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லப்படும் போது நான் சொன்னேன், நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 98 ஏற்றுக்கொள்ளும் போது 1998 ஏற்றுக்கொள்ளப்படும் போது மொத்தமே இருந்ததாங்க ஒரு 80 சபை தான் உண்டு சென்னை வாசற்படியில். 80 தான். இன்றைக்கி ஆயிரக்கணக்கான சபைகள் ஆயிடுச்சு. அப்போ ஆயிரக்கணக்கான சபையில் அந்த உருவாக்கப்பட்ட சபையை நேசித்தவர்கள், அதில் ஜெபித்தவர்கள், அதில் இருந்த வாலிபர்கள் அத்தனை பேர் இன்றைக்கி ஒரு ஊழியக்காரனாக சுவிசேஷகராக ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கும். அதில் நான் ஒரு ஆள் உண்டு. அத்தனை பேர் எங்கே போனான்னு தெரியாது. ஆனால் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த போதர்களோட நான் என்ன பண்ணுறேன், அந்த நேசிப்பு இருக்குது. அதை தான் இங்கே பிரசங்கியில் படிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் போது நேசிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு. அப்போ என்ன பண்ணுறேன், யுத்தமான ஒரு காலம் உண்டு, அதையே சமாதானமாக மாற்றுற ஒரு காலம் உண்டு. இதுக்காக நீ பிரயாசப்பட்டு பலன் என்ன? அடுத்த வசனத்தில் அதுக்காக நீ வருத்தப்பட்டு பலன் என்ன? அதுக்காக நீ பேசப்பட்டு என்ன பலன் இருக்கும்? இதை மருத்துவமனைக்கு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு மனைவிக்கு உடம்பு சரியில்லை நான் போயிருந்தேன். இப்போ போகும்போது ஜிஹெச் மருத்துவமனையில் அருமையான அண்ணன் ஒருத்தர் வேலை செய்கிறார். அவர் இப்போ ரிட்டையர்ட் வீட்டில் இருக்கிறார். இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு 38 பேருக்கு என்ன பண்ணியிருப்பார், உதவி செய்வார். மருத்துவ உதவி, எந்த ஒரு காசு பணமும் எதிர்பார்க்க மாட்டார். எந்த நேரம் ஃபோன் பண்ணாலும் 24 hours ஃபோன் பண்ண உடனே அவர் பதில் எதையாவது ஒரு மருத்துவரை நாடி, அவர் இல்லை அதை சம்மந்தப்பட்ட அவங்கக்கிட்ட சொல்லி இந்த நேரத்துக்கு இவங்க வராங்க, இந்த உதவி செய்ய சொன்னவர்கள் பலர். இப்போ அவரை கொடுத்து நான் அவர்கிட்ட பேசுவேன். அப்போ அவர் பேசும்போது அவர் சொல்கிறாரு, ஐயா எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லப்பட்டு சொல்லினே பேசுகிறாரு. பேசிக்கும்போது சொன்னால் ஒரு விஷயத்தை கொடுத்து அவங்க மகனை கொடுத்து நான் பேச ஆரம்பிச்சு அவர் சொன்னார், இப்படிப்பட்ட பிரயாசம் இந்த உலகத்தில் வந்து கொண்டு தான் இருக்கும். அதை பார்த்து நம்ம கவலைப்படுவதை காட்டிலும் நாம் பயணித்து தொடர்ந்து போய் கொண்டிருந்தால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு. அதை இந்த வேதம் படிக்கப்படும் போது இங்கே பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிக்கப்படும் போது நேசிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானத்துக்கு ஒரு காலம். இதுக்காக நீ பிரயாசப்பட்டு புரோஜனம் என்ன? அங்கதான் சொன்ன நாட்கள் பொல்லாத காலத்தை நீ புரோஜனப்படுத்திக் கொள்ளு. ஒரு மருத்துவமனையில் இருக்கிற ஒரு மருத்துவர் பேசப்பட்ட வார்த்தைகள் அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. ஒரு வேதத்தில் உள்ள மறந்திருக்க ஒரு முறைப்பொருளான இந்த சங்கீத இந்த பிரசங்கி புத்தகத்தில் இருக்கிற விஷயம் ஒரு வேதத்தை பற்றி சொல்ல ஜென்ரலாக பேசுகிறாரு. அதை அப்போ அதை கொடுத்து நீ இந்த பகையை கொடுத்தோ இல்லை பிரச்சனை கொடுத்து நீ கவலைப்பட்டு அதனால என்ன பிரயோஜனம், அடுத்த வேலை என்ன பண்ணணும் அதை பாருன்றாரு. இந்த அடுத்த வேலைன்னு சொல்லப்பட்டாங்க இல்லை, இதை தான் நான் பார்க்க கொஞ்சம் தாமதிப்பேன். நம்மளை விட்டால் நம்ம தம்பிக்கு என்ன பண்ணுறது, நம்மளை விட்டால் நம்முடைய பிள்ளைக்கு என்ன பண்ணுறது, நம்மளை விட்டால் நம்ம மகளுக்கு என்ன பண்ணுறது, நம்மளை விட்டால் நம்முடைய பேத்திக்கு என்ன பண்ணுறது, இப்படி தான் யோசிப்பேனே தவிர நிறைய விஷயத்தை இதை நான் மற்றவங்க ஏன் சொல்லி காட்டலன்னு சொன்னால் ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரையும் நான் நினச்சேன். அப்படி அது ஊழியக்காரராக இருக்கலாம், விசுவாசியாக இருக்கலாம், இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, இவ்வளோ கடினமான கஷ்டத்தில் இருக்கிறாங்களேன்ற மாதிரி யோசிப்பேன். ஆனால் எல்லாரோடையும் ரொம்ப கஷ்டப்படுறது யாரோ நான் தான் இருப்பேன். எனக்கு தெரியாது. நான் எப்படின்னா நான் மேன்மையாக தன்னை மேன்மைப்படுத்தி கொண்டு அந்த வேலையை நான் தான் செய்து முடிக்கணும் ஓடி அதை உதவி செய்தால் கடந்து வீட்டுக்கு வருவேன். இது ஜெனரலாக நல்லா பாருங்கள். நான் சென்னையில் இருக்கும்போது வட சென்னையில் வீடு இருக்கும்போது ஹவுசிங் பில் படுத்துன்னு இருப்பேன். எனக்கு ஃபோன் வரும். அந்த ஃபோன் வந்ததுமே எங்கேம்மா இருக்கிற, இல்லை ஜிஹெச் மருத்துவமனையில் இருக்கிறேன். அப்படியாம்மா, அண்ணனை பார்த்தீங்களா, இல்லை பார்க்கல. சரி எந்த இடத்துல இருக்க, எந்த வார்டில் இருக்கிற, அத்தை வினாடி வண்டி அங்கேருந்து பறக்கும். நாங்கள் போய் சந்தித்து அவங்களுக்கு வேண்டிய அவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு அதிகாலையில் கலந்து மறுபடியும் வீட்டுக்குள்ளே வருவேன். அப்போது அவங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த ரூட்டு போக தெரியாது. ஆனால் அடுத்த 2 நாள் கழிச்சு கேட்டேன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசி நிற்பாங்க. ஆனால் எனக்கு புரியாது. நான் இருக்கிற பொசிஷனில் நின்று இருப்பேனே தவிர அடுத்த பொசிஷனில் மாறி உட்கார மாட்டேன். அப்போ மனிதனுடைய சூழ்நிலை எப்படி இருக்குதா, மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற தேவன். நல்லா பாருங்க, நல்லா ஒரு நிலைக்கும் ரிசிங் நல்லா இருக்கும். லூக்கால 12ஆம் அதிகாரத்தை படிக்கப்படும் போது மறைப்பொருளை அவர் வெளிப்படுத்துவார். நீ 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிச்சு பாருங்க. தேவனுக்கு தெரியாத மறைப்பொருளும் இல்லை, எல்லாம் தேவனுக்கு தெரியும். ஆனால் நம் மனிதர்கள் இந்த உலகத்தில் எப்படி இருக்காங்கன்னா மறைச்சி பேசுவோம். நிறைய விஷயத்தை நான் படிக்கிறேன் புதிய ஏற்பாட்டில் பாருங்கள். அது படிக்கும் போது ஒரு சந்தோஷம் நமக்குள்ளே வந்துடும். ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வசனம். இப்போ தான் சமயத்தில் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி படித்தேன். வெளிப்படாத மறைப்பொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமே இல்லை. சில ரகசியங்கள் அறியப்படாது நமக்கு நினைப்போம், ஒன்றே மறைஞ்சிருக்குது ஒளிஞ்சிருக்கு நம்ம நினைப்போம். ஆனால் வேதம் ரொம்ப திட்டமாக சொல்லி கொடுக்குறது அழகாக இருக்குது பாருங்க. வெளிப்படாத மறைப்பொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியம் இல்லை. நம்ம தேவனுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா. தூரத்து நினைவில் அறிந்த தேவன். சங்கீதம் 139ஆம் சங்கீதம் 2 தூரத்திலிருந்து உன் நினைவில் நான் அறிந்திருக்கிறேன், மறைச்சி வைத்திருக்கிற ரகசியத்தை நான் அறிந்திருக்கிறேன், எனக்கு எல்லாமே தெரியும்.
காலங்களும் சமயங்களும் மாற்றுகிற தேவன் அல்லவா? ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் அல்லவா? அப்போ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிற தேவனிடத்தை நம்ம அர்ப்பணிக்கிறோமான்னு கேட்டால், நாட்கள் ரொம்ப பொல்லாது, ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவனாக இருந்து சொல்லி, நான் சில நேரம் மனிதனுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு சிலரை நான் கோவப்படுற மாதிரி நினைச்சாங்க. நான் கோவப்படல, நான் சொன்னதை அவங்க செய்ய விரும்பலை. அதுதான் உண்மை. என்னுடைய நினைப்பு என்னடான்னு சொன்னால், காலையில் என் சகோதரன் அழுதான், மாலையில் அவன் என்ன இருப்பான்னு இரவில் 12 மணிக்கு நான் ஃபோன் அடிக்கிறேன். இப்போ நான் பேசிட்டு தான் இப்போ உங்கள் செய்தியில் உட்காந்துருக்கிறேன். ஏன் ஃபோன் அடிக்கிறேன்னா, அவன் பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கிறான். அந்த பயத்துக்கு நடுக்கத்துக்கு வழி என்னன்னா, நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருப்பேன்னு என் ஆண்டவராக இயேசு சொன்னார். அங்கே சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்து ஜெபாலயத்துக்குள்ளே கடந்து போனால் அது தலைமை போதகர் இருப்பார். அவர் உன்னை பார்ப்பார், உன்னை ஜெபிப்பார், நீ உனக்கு விடுதலை பெறுவேன். ஏனால் எங்களை சில நாட்கள் 28 வருஷத்துக்கு முன்னாடி என்னை தெரிந்து கொள்ளப்பட்டு இந்த சிரசு மேலே கைகளை வச்சு இத்தனை ஊழியக்காரனாக மாறி வர வெள்ளியும் பொண்ணுமும் கிடையாது. அங்கே நேசித்தது என்னன்னா, செய்கிற ஊழியங்களை பார்த்து செய், ஜாக்கிரதை செய், எதுலையும் மாட்டிக்கொள்ளாத, சிக்கிக்கொள்ளாதன்னவர். மற்ற என்ன யோசிக்கிறாங்கன்றது எனக்கு கொடுத்த அதுதானே. 2004 நல்லா நைட்டு 12 மணி இந்த மாதிரி நேரத்தில் நிலநடுக்கம் வந்து ரொம்ப பிரச்சனையில் மாட்டி மழை ஒரு பக்கம் நடந்துக்குது. முழங்கால் போட்டு சொல், நான் ஊழியம் செய்ய போகிறேன், நான் என்னை விட்டுருன்றேன். அது ஒரு கிண்டலாக கேட்பேன். நான் பயப்படாத உட்காந்து கேட்பேன். ஃபாஸ்ட்டுக்கிட்ட யாரும் போக முடியாது. எனக்கு செய்வது ஒருவரை கிண்டல் அடிக்கிறதோ கேலி பண்ண உலகத்தை சிற்பம்பத்துக்கு ஆசைப்பட்டு போல சுவிசேஷ அறிவிக்க போகிறேன், என்னை விட்டுருன்றேன். எப்போ தெரியுமா? 4 விஷயம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 4 வருஷத்தில் அவங்கவுங்க 10 வருஷம் 20 வருஷம் சபையில் வைப்பான், ஒரு ஊழியத்துக்கு போக மாட்டாங்க. ஆனால் எனக்கு அப்பயே ஒரு ஆசை வந்து கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின்படி சங்கீதம் 25ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் சொல்கிறாரு, என் பருவ காலத்தின் பாவத்தை நினைக்காதபடி உன் கிருபை நடத்தின் படம் போட்டு பார்த்த பிற்பாடு தான் அந்த முடிவை எடுக்கிறேன். அப்புறம் ஒரு தரிசனம் கொடுக்குறாரு. நம்ம பார்த்தோன்னா எங்கள் சென்னை வேசரப்பள்ளியில் நாங்கள் அப்படி மின்ட்டு போகிற வகையில் பிரிட்ஜு மேலேருந்து யாரோ ஒருத்தர் வெள்ளை சட்டை போட்டுக்கின்னு என்னை கையை பிடிக்கிறாரு. என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு நான் இன்றைக்கே சென்னையில் இருக்கிறான், அவன் எழுக்கிறான், அவட என் கூட நான் அவர் சொல்கிறார், நான் காட்டு வழியில் நீ போன்றார். அங்கே போதான் அந்த கடல்லேருந்து மீன் அப்படியே துள்ளி குதிக்கிறது. அப்போது நிறைய போகுது. தரிசனத்தை கொடுத்து பல ஊழியக்காரன் பகிர்ந்து கொள்ளும் போது, தம்பி உன்னை அழைக்கப்படுற அழைப்பு சரியாக இருக்குது, நீ கடந்து பயணித்தாரு. எத்தனை பயணித்தாலும் சுத்தமும் சுகத்தையும் சேர்த்து கொள்ளவில்லை, தேவனுடைய அன்பும் அரவணைப்பை மட்டும் தான் சேர்த்து கொண்டு இதுவரைக்கும் தேவன் நடத்தி கொண்டிருக்கிற காரணம் என்ன? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்பிக்கையோடு காத்திருந்து அவரிடத்தில் இருப்பேன். அதான உண்மை. தேவனுடைய சார்ந்திருப்பதான் நல்லா இருக்கும். அப்போது இந்த உலகத்தில் பார்த்தோன்னா உபத்திரம் உண்டு. யார் என்ன பேசணும்னு தெரியாது, எந்த நேரத்தில் எதை பேச போகிறோம்னு புரியாது நமக்கு. ஆனால் நம்ம நினச்சிருப்போம், இந்த மகன் சரியானவன், இந்த சகோதரன் சரியானவன், இந்த ஊழியக்காரர் சரியானவர் என்று சொல்லி நம்ம தீர்மானிக்கிறது இல்லைங்க. மனுஷன் நாசு சுவாசம் உள்ள மனிதன் நம்புவதை விட்டு விடுன்ட்டார் இல்லையா? நாசு சுவாசம் உள்ள மனிதன் இல்லை, மனுஷனுடைய ஆலோசனைகள் வீணானது தானே. அதுதான் சங்கீதம் 94:11 சொல்கிறாரு. அவங்க பேசுகிற பார்த்தீங்கன்னா சில போதகர் பேசுவதோ இல்லை அண்ணன் தம்பி பேசுவதோ இல்லை பிள்ளை பேசுவதை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஒரு சில வினாடியில் அடுத்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இல்லை 6 மணி கழிச்சு பேசுகிற வார்த்தைகளை பார்த்தா நம்மளை குற்றப்படுத்தி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். காரணங்கள், நாட்கள் பொல்லாதது, காலத்தை நீ புரோஜனப்படுத்தி கண்டுறாங்க. ஒரு விதத்தில் நம்ம அனுபவிப்போம்ல, அவங்க மேலே நம்ம அனுபவிக்கிற ரொம்ப நேசிப்போம் அவங்கள. அப்போ நேசிக்க 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 நமக்கு என்ன வரும்? அன்பு பெருக்கும். என்னன்னா இன்னும் உங்களுக்கு அழகாக இன்னொரு விஷயத்த கூட நம்ம தாவீது கொடுத்து எடுத்தோம்னா ஒரு நேசிப்பு ஏற்படும் ஒரு காலத்தில். ஆனால் ஒரு காலத்தில் அவங்க 2 பேர் பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ரொம்ப இருக்கும் பைபிளில் படிக்க, அவ்வளோ திட்டவட்டமாக இருக்கும் பைபிளில் எதுவுமே வந்து மறைப்பொருளாக கிடையாது, வெளியரங்கமாக இருக்கும். மறைப்பொருளை தேவன் அவருக்குரியதாக வைத்துக் கொள்வார். அந்த சில விஷயம் ரகசியம்லாம் தேவன் நமக்கு வெளிப்படுத்த மாட்டார். சிலலாம் தேவன் என்னோட பேசினா, தேவன் நம்மளோட பேசாதுன்னு பொய் சொல்லிக்கின்னு ஏமாற்றி கொண்டு ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. நல்லா தெரியுங்க, ஒரு வீட்டுக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு வீட்டுக்கு போயிருக்காங்க. ஒரு அம்மா பார்த்துருக்காங்க, பேசியிருக்காங்க. பேசி கொண்டு இருக்கும்போது சொல்கிறாங்களாம், உங்களுக்கு மாந்திரிக செய்து வச்சிருக்குது, அது இருக்கிற வரைக்கும் உங்கள் குடும்பம் வந்து விளங்காதே போயிடுன்ட்டுருக்காங்க. நல்லா பாருங்கள், ஒருவனை பயம் காட்டுவது, வெட்டுவது, குத்துவதை காட்டியும் சில பேசுகிற பேச்சுகள் தவறானதாக இருக்கும். எந்த இடத்துல வேதத்தில் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் 66 புத்தகத்தில் எந்த இடத்துல மந்திரம் சூன்யம் பண்ணி எதை ஏசி எடுத்திருக்கிறாரு அப்படின்னு கேட்டால் கிடையாது. மனிதனுடைய மனநிலைமைகள் என்ன மாறி மாறி பொய் சொல்லக்கூடிய முதலிடத்தை புகழுவது நிமித்தமாக பல ஊழியங்களை இன்னைக்கு நாசப்படுத்தி போன காரணங்கள், இன்னைக்கு ஆத்மாலாம் செதறி போன காரணங்கள் என்னன்னா, ஒரு பக்கம் ஒரு சில பிரசங்க என்ன பண்ணுறாங்க, டெய்லியும் பிரசங்கம் பண்ணி டிவி மூலிமா தெரிவித்து சபைக்கு போகாத அளவுக்கு முக்கிய தடை அவங்க தான்.
ரெண்டாவது ஒரு தடை என்னடான்னா, கணவர் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அன்பு நேசிக்கிற அன்புலேருந்து உங்களுடைய கணவர் மேலே இப்படி ஒரு ஆவி இருக்குது என்று சொல்லி, இல்லை மனைவி மேலே இப்படி ஒரு ஆவிக்குது, இல்லை உங்கள் மாமியார் மேலே இப்படி ஒரு ஆவிக்குது, எதையாவது ஒன்று சொல்லி குடும்பத்தினா அது பிரச்சனை ஆகுது. ஆனால் இயேசு ஒரு வீட்டுக்கு போனால் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துடும். இயேசு ஒரு வீட்டுக்கு போனால் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துடும். லூக்கா 19:9 போது சகை வீட்டுக்கு இறங்கி போனவர் அவன் 4 தினம் கொடுப்பேன் என்று சொன்ன உடனே அந்த வீட்டுக்கு என்ன வந்தா? ரட்சிப்பு வந்தது. உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு வரணும்னா நீங்கள் விசுவாசத்தோடு இருக்கிற சபைக்கு கடந்து போங்க. உங்களுக்கு முன்குறித்த சபையை விட்டு சபை மாறி நீங்கள் போயிருந்தீங்கன்னா, எங்கன்னா சிக்கிக்கின்னு விழுந்து போனீங்கன்னா தூக்க ஒருவரே முன் வர மாட்டான். நிறைய பேர் இன்னைக்கு ரொம்ப நேசிப்பாங்க. யாராவது ஒரு போதகர் பேசுறதை வச்சு என்ன பண்ண நேசிப்பாங்க. நான் இங்கே போனால் சரியாயிடும், அங்கே போயிடலாம். ஒரு பொது கூட்டத்துக்கு கலந்து போகலாம், தப்பு இல்லை. ஆனால் ஒரு சபையை விட்டுட்டு அந்த சபையில் இன்னைக்கு ஒரு மீட்டிங் நடத்து, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அமாவாசை கூட்டம் நடக்குது, நிறைய பேர் வரல. அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? நான் மருத்துவமனை வைத்துக் கொண்டிருக்க, நல்லா பாருங்க, இந்த மருத்துவமனை இலவசமான மருந்து கொடுக்கும்படி தேவன் வைத்திருக்கிறாரு. இதுக்குள்ள வந்தவர்கள் தன் குறையை சொன்னால் அந்த குறையை நீர்க்கக்கூடிய, பிரச்சனை தீர்க்கக்கூடிய அங்க மருத்துவமனை என்ன பண்ணுவாங்க? நல்ல ஒரு மாத்திரை மருந்து கொடு. அப்படி சிறப்பான ஒரு மாத்திரை மருந்து தான் அந்த வசனம் வார்த்தையும். அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தையும் அது நீதி தேடும், அதுக்கப்புறம் இவையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படணும். மத்திய புத்தகம் 6:33 சொன்னார் ஆண்டவர். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? இந்த வசனத்தை எங்க போனாலும் அதான் போதிக்க போறாங்க. ஆனா கொடுக்கப்பட்ட இடத்துல, கொடுக்கப்பட்ட இலவசமா கிடைக்கிற ஒரு மருத்துவமனையை விட்டுட்டு நீ பணம் செலவழித்து ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்க போனா இதான் சொல்லுவான். ஏதாவது ஒன்று நேசிக்காம நீ உங்களுக்கு எதிர்பார்த்து தெரிவிக்கும் போது ஏதோ வயிற்று கீழே வந்துட்டுனா, அன்னைக்கு நீ போனதுல இருந்து அந்த மருத்துவமனையில இருந்து யாராவது வருவாங்களான்னு கேட்டால் நிச்சயமா வர மாட்டேன். எனக்கு நல்லா தெரியும். இந்த சமயத்தில் ஒரு நாளைக்கு முன்னாடி நான் தம்பி சில நாட்களுக்கு முன்பாக, சில நாட்கள் என்றதோடு 25 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லலாம், அவரு இந்த போதகர் என்று வாங்க எங்கள் பாஸ்டர் கிட்ட சொல்றதுக்கு பயம். எங்கள் பாஸ்டர் எப்பவுமே என்கிட்ட சண்டை போட்டு நிற்பாரு. அடுத்த நாள் என்னை பார்த்து சாப்பிட்டியான்னு கேட்பார். இதுதான் எங்களுக்குள்ள ஒரு நட்பு. அவர் மலை ஒழித்து கடந்து போனால் கூட நான் சேகர் கிளம்புறியான்னு அவர், ஐயா நான் வரேன், இல்லைன்னா வரேன். ஏன்னா நான் அந்த கம்பெனியில் வேலை செஞ்சால் தான் என் குடும்பத்தை பராமரிக்க முடியும். அதனால என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். ஆனால் எப்போ பார்த்தாலும் நான் சொன்னேன்னா அப்போ சொன்னேன், ஐயா அந்த தம்பிக்கு அவன் ஞானஸ்தானங்கிறான், ஃபாஸ்ட்டாக கேட்குறேன். இல்லை அவன் சுவிசேஷம் அதான் நல்லது. நான் இல்லை ஐயா ஃபாஸ்ட்டாக கொடுத்துரு, சுவிசேஷாக கொடுக்குறேன். இப்படியே சொல்லி அவரை கடைசியாக என்ன சொல்லிட்டார், சரி ஞானஸ்தானம் கொடுத்துறேன், அவனை போதகராக அவனுக்கு இதுவாக பண்ணிடுறேன்னு சொல்லி பிரதிஷ்டை பண்ணி விட்டார். இன்னைக்கு இவ்வளோ நாள் ஊழியம் செய்தான். கடைசியாக பார்த்தா எங்கேயோ போனாலும் அவனுடைய பார்த்தா மரணம் நேரிட்ட போது எங்கள்லேருந்து பலர் இருந்தாங்க இல்லையா ஊழியத்தில், எங்கள்லேருந்து பலர் இருந்தால் அவனை நேசித்தவங்க இல்லையா. ரொம்ப சின்ன பையன் அவன், கடைசி எங்கள் ஊழியத்தில் ரொம்ப சின்ன பையன் அவன் ரொம்ப நேசித்து சண்டை போடுறது நான் தான் என்கிட்ட தான் போடுவோம். சண்டைன்னா அது அன்பின் சண்டை, அது விரோதமான சண்டை கிடையாது. யாரெல்லாம் நேராக கேட்போம். ஒரு சிலர் அவன் பேசுறது ஒத்துக்க போடாமல் நான் அவன் சொல்கிறது ஏற்றுக்குவேன். அப்படி ஒரு இது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் இருக்கணும். அதில் ஒருத்தர் எங்கே போனால் திடீர்னு போயிட்டாரு. ஒருத்தர் கடைசி வரைக்கும் அவங்க மனைவியோடு அவர் என்ன பண்ணுறாராம், கல்றவைக்கும் வந்துட்டு ஜெபித்த பேர் கடந்து போகிறான். பார்க்குற அன்பு சகோதரியாக இருக்கலாம், சகோதராக இருக்கலாம், இந்த நாட்கள் பொல்லாத காலத்தை நீ புரோஜனப்படுத்தினா அவன் மனைவியோடு இசைந்திருக்கும், கணவரோடு இசைந்திருக்கும், பிள்ளைகளோடு இசைந்திருக்குன்னு வேதம் திட்டமாக இதே எபேசர் புத்தகத்தை 5:22 படிச்சு பாருங்க. கணவர் மனைவி கொடுத்து அவ்வளோ திட்டவட்டமாக இருக்கும். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாட்கள் பொல்லாத காலத்தை நீ புரோஜனப்படுத்திக்க, சுற்றி திரிந்து இங்கேருந்து அங்கே போனால் கிடைக்கும், அங்கேருந்து இங்கே வந்தால் நடக்கும். இதெல்லாம் நடக்காது. எது நடந்தாலும் இயேசு என்ற நாமத்தை சொன்னாதான் நடக்க போகுது. அது நீ போகிற சபையிலே கொடுப்பாங்க இல்லையே. ஒரு சபையிலையோ ஒரு டிவிலையோ நீ படத்தை பார்த்தீங்கன்னா இதை பார்த்தேன் அப்பா எனக்கு திருப்தி ஆயிடுன்னு சொல்லாதீங்க. நீ சபைக்கு கடந்து போனால் மார்க் 1:25 படி உன் மேலே இருக்கிற பிசாசு உன்னை விட்டு விலகும், உன் மேலே இருக்கிற பிரச்சனை உன்னை விட்டு விலகும். நீ போனாதான் முடியும். நீங்க பார்த்தீங்க லூக்கா 13:12 பாரு, அநேக நாள் நிமிர முடியாத 18 ஆண்டுகளால் நிமிர முடியாத ஒரு சகோதரிய அங்க போய் இயேசு என்ற ரட்சகர் தலைமையில கை வச்சதும் கட்டப்பட்ட பிசாசின் தந்திரங்கள் அவங்களை விட்டு விலகுது இல்லையா. வினாடியில முடியுதுங்க. அப்போ சாத்தானால் கட்டப்பட்டது யாரால முடியும்? நீ சபைக்குள்ள கடந்து போகணும். நான் இங்கே விட்டு 5 கிலோமீட்டர் கடந்து போய் பஸ் ஏறி கடந்து போய் அங்கே சேர்றதை காட்டியும் அருகில் இருக்கும் சபைக்கு நீ கடந்து வந்து சத்தியத்தை கேட்டால் தான் சத்தியம் ஒன்று நடத்துமே தவிர இந்த உலகத்தை சுற்றி ஓடிக்கொண்டு இந்த பாஸ்ட் போனால் இதை செய்வோம், அந்த எந்த பாஸ்ட் போனாலும் சரி இயேசு என்ற ரட்சகர் நாமம் தான் யூஸ் ஆகும். அது இங்கே இலவசமாக கிடைக்கிறதை கொண்டு போகலாமே. அடுத்து நீ மாறி எதையாவது தவறி வந்தால், நான் ஓப்பனாக என் சபைக்கு சொல்லிட்டேன், அப்படி ஏதாவது தவறி விழுந்தால் சபை பொறுப்பாவாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நேசிக்கிற இலவசத்தை விட்டு நேசிக்கிற பணத்தை நேசித்து ஓடக்கூடாது. அப்போது காலங்கள் ரொம்ப கடினமான இந்த கடைசி காலத்தில் என்ன செய்து ஜனங்களுக்கு வயிற்றப்பி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிற டேனியல் புத்தகத்தை படித்து பாருங்கள், உங்ககிட்ட வேதம் இருக்கும்.
ரொம்ப திட்டமாக 2ஆம் அதிகாரம் 21 காலங்களும் சமயங்களை மாற்றி ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஆழத்தில் மறை போல நான் வெளியேறமா உனக்கு காட்டுவேன், என்னிடத்தில் அமர்ந்திரு, நான் தேவன் என்று அறிவிப்பேன்றார். சங்கீதத்தில் அழகா இருக்கும். அதை இன்னும் டேனியலோட சங்கீதத்தில் இருக்கும் 46 நினைக்கிறேன் 10. நீ அமர்ந்திருந்து நான் தேவன் என்று அறிந்து கொள்ளு. நீ அமர்ந்திருந்து நான் தேவன் என்று அறிந்து கொள்ளு. அப்போ காலங்கள் ரொம்ப கஷ்டமான காலமாக இருக்குது. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு நட்ட ஒரு காலம் உண்டு, பிடுங்க ஒரு காலம் உண்டு, அப்போ கட்ட ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, எத்தனையோ காலம் உண்டு. நீ பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தை வச்சுன்னா 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் 8ஆம் வசனம் இருக்கும் 9ஆம் வசனம். இதனால நீ பிரயாசப்பட்டு பலன் என்னன்றாரு. எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு, அது அதன் காலத்துக்கு நேர்த்தியா முடியும் என்று தான் இங்கே அழகாக பிரசங்கி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14 சொல்லப்படுகிறது. அது காலத்துக்கு நடக்கும். நம்மளுடைய பார்த்தா இன்றைக்கி பிள்ளைங்க கூட நம்மளை பார்த்து நம்ம பேசுகிற வார்த்தைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வார்த்தைகளாக மாறி போச்சு. இன்றைக்கி எத்தனை தாயார் கண்ணீர் வடிக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. அண்ணன் தம்பிக்குள்ள இப்படி பயிடம் பார்த்தேன், இப்படி கஷ்டப்பட்டேன். இன்றைக்கி சிலர்லாம் என்கிட்ட சொல்லும் போது என்ன சிரிப்பேன். ஏன்னா அதனால் பிரயாசப்பட்டு அதனால் இனி வருத்தப்பட்டு என்ன பலன்? பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிச்சு பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அதன் காலத்தை நான் மாற்றுவேன், அமைப்பேன், எழுப்புவேன்றார் 11ஆம் வசனம். பார்க்குற அந்த சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்க நிறைய செய்தி உங்களுக்கு எடுக்கிறது இல்லை. இன்றைக்கினா ஒரு நாளைக்கு எடுக்கிறேன்னு சொன்னால் இருக்கிற சூழ்நிலை அப்படி. ஆனாலும் என் ஆண்டவர் என்னை உயர்த்துவர் என்ற விசுவாசம் எனக்கு. உனக்கு விசுவாசமாக இருந்தால் இதை கேட்டு அதன்படி தன்னை வளைந்து குனிந்து தேவனுக்கு ஒப்பு கொடு. கர்த்தர் அலுவலாமன் ஆசீர்வதித்து பெருக செய்வார். ஜெபமல்லாமா? என் அன்பால் நேசிக்கும் நல்ல பிதாவின் கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம். சகலத்தை பொறுப்படுத்த வைனு பெரிய கேஷ் சும்மா நேரம் ஆயிடுச்சு, கோச்சிக்காதீங்க. இந்த ஒரு நாள் பாருங்கள், இனி வரது நான் பார்த்துக்கிறேன்.